வணக்கம் நண்பர்களே. நம்ம இந்த வீடியோல கேப்டன் விஜயகாந்த் கடைசியா நடிச்ச தமிழன் என்று சொல் அந்த படத்தோட கதையை பத்தி தான் தெரிஞ்சுக்க போறோம். அதுக்கு முன்னாடி தலைவரை பத்தின ஒரு சில வார்த்தைகளை பார்த்துட்டு நம்ம கதைக்குள்ள போலாம். ஃபர்ஸ்ட் நம்ம சேனல் மூலியமா மக்களின் தலைவன் கேப்டன் விஜயகாந்தோட ஆத்மா சாந்தி அடைய கடவுளை நான் கும்பிட்டுக்கிறேன். இது அதாவது இவரோட இறந்த நாள் நம்ம தமிழ்நாட்டில் ஒரு மிகப்பெரிய துக்க நாள்னே சொல்லலாம். சினிமாவில் ரஜினிகாந்த் கமல்ஹாசனுக்கு அப்புறம் நிறைய ரசிகர்கள் பட்டாளத்தை கொண்ட ஒரே நடிகர் இவர் தான். தளபதி விஜயிலிருந்து மன்சூர் அலிகான், வடிவேலு, சரத்குமார், நெப்போலியன் இப்படி நிறைய பேரோட வளர்ச்சிக்கு ஹெல்ப் பண்ணியிருக்காரு. தன் கூட வேலை செய்யற எல்லாரையுமே ஒரே ஈக்குவலா தான் ட்ரீட் பண்ணுவாரு. மேல் ஜாதி கீழ் ஜாதி அந்த ஜாதிக்காரன் இவன் இந்த மதத்துக்காரன் இந்த மாதிரிலாம் பாகுபாடு பார்க்கவே மாட்டாருங்க. அது கூட என்ன சொல்ல போனா அவர்ல இந்துல விட முஸ்லீம்ல தான் அவருக்கு ஃப்ரெண்ட்ஸ் ரொம்பவே அதிகமா இருந்தாங்க. தன்னோட பையனுக்கே ஒரு இஸ்லாமோட நேம் தான் வைக்கணும்னு அப்படி வச்சாலும் ஜாதி மதம்லாம் பார்க்கவே மாட்டாரு. அப்படி தமிழ் சினிமால ராஜா மாதிரி இருந்தவர் 2006 கட்சி ஆரம்பிக்கிறாரு. ஆரம்பிச்ச உடனே எம்எல்ஏவா ஒரு தொகுதியில ஜெயிக்கிறாரு. அது மட்டுமே இல்லாம அந்த ஆட்சியில 8% ஓட்டு வாங்கி அதாவது மூணாவது பெரிய கட்சியா மாறாரு. அந்த டைம்ல காங்கிரஸ் இருந்துச்சு, விடுதலை சிறுத்தைகள் கட்சி, அதுக்கப்புறம் பாமக கட்சி, பிஜேபி இருந்துச்சு. அந்த கட்சிகள்ல இருந்த போதும் இவர் கட்சி ஆரம்பிச்ச முதல் வருஷத்திலேயே 8% ஓட்டு வாங்கினால இதை பார்த்த ஜெயலலிதா அம்மா 2011 எலெக்ஷன்ல அவரை கூட்டணி சேர்த்துக்கிட்டு சிஎம் ஆகுறாங்க. ஆனா ஒரு சில கருத்து வேறுபாடு கருதி கேப்டன் கூட்டணியில இருந்து வெளியே எதிர்கட்சி தலைவர் ஆகிறாரு. இதெல்லாம் வெறும் 10 வருஷத்துல நடக்குதுங்க. அதுக்கப்புறம் அவரோட ஹெல்த் 2016 பாதிக்கப்படுது. 2016க்கு முன்னாடி தான் இந்த மூவி ஷூட்டிங்கை ஸ்டார்ட் பண்ணாங்க. அவரோட ஹெல்த் கண்டிஷன்னால நடிக்க முடியாம போய் அப்படியே இந்த படத்தை ட்ராப் பண்ணிட்டாங்க. இந்த மூவில அவரோட பையன் சண்முக பாண்டியன் செகண்ட் ஹீரோவா நடிச்சாரு. மியூசிக் டைரக்டர் ஹிப்ஹாப் ஆதி தான் இதுல மியூசிக் டைரக்டரா ஒர்க் பண்ணாரு. மூவியோட டைரக்டர் நேம் அருண் பொன்னாம்பலம். சரி நண்பர்களே, நம்ம இப்போ வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு புதுசா வந்திருக்கிற நீங்க கண்டிப்பா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. மறக்காம அந்த பெல் பட்டனை அமைக்கிறீங்க. இப்போ கதைக்குள்ள போலாம் வாங்க. தஞ்சாவூர்ல இருக்கிற ஒரு பசுமையான கிராமத்துல இருக்கிற ஊர் தலைவரோட நேம் தான் அரசன். அவருக்கு வயசு 54. இந்த அரசன் கேரக்டர்ல தான் நம்ம விஜயகாந்த் நடிச்சாரு. அவருக்கு ஒரு பையன் இருக்கான். பையன் நேம் அர்ஜுன். இந்த கேரக்டர்ல தான் அவங்க பையன் சண்முக பாண்டியன் நடிச்சாரு. விஜயகாந்த் தான் அந்த ஊரோட தலைவர். அது மட்டும் இல்லாம அவர் ஒரு ரிட்டையர்டு தமிழ் டீச்சர். அந்த ஊர்ல பெரிய பணக்காரரா இருந்தாலும், பெரிய வயல் நிலங்கள் அப்படி இருந்தாலும், தமிழ் மேல இருக்கிற பற்றுனால ஸ்கூல்ல போய் டீச்சரா ஜாயின் பண்ணி ஸ்கூல் பசங்களுக்கு தமிழ் சொல்லி கொடுத்தாரு. பட் அவங்க பையன் அப்படியே ஆப்போசிட். ஸ்கூல் படிச்சது வெளியூர்ல, இப்ப காலேஜ் படிச்சுட்டு இருக்கிறதும் சென்னையில. ரெண்டு பேத்துக்குமே டோட்டல் டிஃபரெண்ட். அப்பாவோ தமிழ் பாரம்பரியத்தையும் கலாச்சாரத்தையும் மதிப்பாரு, அதையே பின்பற்றுவாரு. ஆனா பையன் சிட்டி கல்ச்சர்ல சுத்திட்டு இருப்பான். இப்படியே போயிட்டு இருக்கிற ஊர்ல திருவிழா வருது. ஊர் மக்கள்லாம் ஜாலியா கொண்டாடுறாங்க. இங்கதான் நம்ம கதையில ஓப்பனிங் சாங்கே வருது. எப்பவும் அந்த ஊர்ல திருவிழா முடிஞ்ச அப்புறம் தான் நெல் அறுவடை பண்ணுவாங்க. இந்த இயரும் அதே மாதிரி பண்றாங்க. அதே டைம்ல தான் ஒரு கார்பரேட் வில்லன் அந்த வில்லேஜுக்குள்ள வர்றான். அறுவடை பண்ண அப்புறம் இருக்கிற அந்த காலியான ஏக்கர் கணக்குல இருக்கிற அந்த இடத்துல இவ சிமெண்ட் ஃபேக்டரி கட்டலாம் அப்படின்னு அந்த கார்பரேட் வில்லன் நினைக்கிறான். அந்த ஊர் மக்கள் யாருமே இந்த நிலத்தை தரமாட்டாங்கன்னு தெரிஞ்சவில்லை. நெக்ஸ்ட் மந்த் பயிர் நடும்போது சில போலியான பயிர் நாத்துக்களை உள்ள கொண்டு வரான். சுமார் 100 ஏக்கர் பயிர் செஞ்ச அந்த இடத்துல அடுத்த ஒரே மாசத்துல அந்த பயிரெல்லாம் கருகி போகுது. அங்க இருக்கிற மக்கள் யாருக்கும் எதுவுமே புரியல. விஜயகாந்துக்கும் ஒண்ணுமே புரியல. அவர் என்ன பண்றாருன்னா விவசாய துறையில இருந்து ஒரு சில ஆபீசர்ஸ் கூப்பிட்டு இது என்ன பாருங்க அப்படின்னு டெஸ்ட் எடுக்க சொல்றாரு. இங்கதான் நம்ம கதையில ட்விஸ்ட். ரிப்போர்ட்ல அடுத்த 15 வருஷத்துல இந்த நிலத்துல நீங்க எந்த ஒரு விவசாயமும் பண்ண முடியாது. நிலம் ஃபுல் அண்ட் ஃபுல் கெமிக்கலா கலந்து இருக்கு. எதை போட்டாலுமே கருகி போயிரும்னு சொல்றாங்க. இங்கதான் அந்த வில்லன் கேங் என்ன பண்ணிருக்காங்கன்னா நைட்டோட நைட்டா ஃபுல்லா கெமிக்கலை கலந்து விட்டு இருக்காங்க செயற்கை உரத்துல. இங்கதான் நம்ம கதையில ஃபர்ஸ்ட் ஃபைட் சீன் வருங்க. இதை தெரிஞ்ச கேப்டன் விஜயகாந்த் வில்லன் கேங்க போட்டு அடியடி நடிக்கிறாரு. நீ என்ன பண்ணாலும் இந்த இடத்துல நான் ஃபேக்டரி கட்ட போறேன் அப்படின்னு சவால் விட்டுட்டு போறான் அந்த வில்லன். ஊர் மக்களுக்கும் என்ன பண்றதுன்னே தெரியல. எல்லாருக்குமே நஷ்டமாயிருச்சு. அது இல்லாம விவசாய லோன்லாம் கடன்லாம் வாங்கியிருக்காங்க. நிறைய பேர் வாங்கி இருக்கிறதுனால இதெல்லாம் எப்படி கட்ட போறோம், இனிமேல் எப்படி கட்ட முடியுமா அப்படின்னு நினைச்சிட்டு இருக்காங்க. சோ இதுல விஜயகாந்த் என்ன பண்றாருன்னா அவர் வீட்டுல இருக்கிற
தங்கம், அவர் தான் பெரிய பணக்காரர்ல, தங்கம், டைமண்ட் இந்த மாதிரி அவர்கிட்ட இருக்கிற வேற சில ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாம் வித்து அந்த ஊர்ல வந்து ஒவ்வொரு குடும்பத்துக்கும் தலா 1 லட்சம் தராரு. ஆனா இதை பார்த்த ஒரு சில வில்லனோட ஆளுங்க வந்து வில்லேஜுக்குள்ள போய் விஜயகாந்தும் வில்லன் சைடு தான் இருக்காரு, உங்களுக்கெல்லாம் இப்போ 1 லட்சம் கொடுக்குற மாதிரி கொடுத்து இன்னுமே மேலுமே உங்களை வந்து கடனாளி ஆக்கி அந்த உங்களோட நிலங்கள் எல்லாத்தையுமே அவர் பேர்ல மாத்திக்கிட்டு அந்த வில்லனோட சேர்ந்து இவர் சிமெண்ட் ஃபேக்டரி கட்ட போறாரு அப்படின்னு போலியான விஷயத்தை வந்து பரப்பி விடுறாங்க. இதனால வந்து ஒரு சில மக்கள் வந்து உண்மையை நம்பிட்டு விஜயகாந்துக்கு ஆப்போசிட்டா மாறிடுறாங்க. ஸோ இதனால இதுதான் சரியான டைம்னு விஜயகாந்தை கொலை பண்ணிடலான்னு வில்லன் கேங் பிளான் போடுறா. சேம் டைம்ல விஜயகாந்தோட பையன் வந்து சென்னையில இருந்து என்ட்ரி கொடுக்குறான். இங்க தான் நம்ம கதையில இன்டர்வல் ஃபைட் சீன் வருது. ஹிப்ஹாப் ஆதியோட பிஜிஎம்ல சூப்பரான ஃபைட் இது. இந்த சண்டைக்கு அப்புறம் ஊர் மக்கள் வந்து 2ஆ பிரிறாங்க. நிறைய மக்கள் வந்து சரி இதுக்கு மேல ஒன்றும் பண்ண முடியாது அப்படின்னு நிலத்தை வந்து அவனுக்கே விற்க ஆரம்பிச்சிடுறாங்க. அவன் நல்ல காசு கொடுக்கறனால அதையும் வாங்கிக்கிறாங்க. கார்பரேட் ஜாம்பவான் அவனோட ஃபேக்டரியை வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடுறான். இதுக்கிடையில விஜயகாந்த் என்ன பண்றாருன்னா அவங்க பையனை கூப்பிட்டு அகைன் வந்து இந்த வேளாண் துறை ஆபீசரை பார்க்க போறாரு. அவனை அடிச்சு விசாரிச்சாதான் தெரியுது வேணும்னே ஃபேக் ரிப்போர்ட்ஸ் கிரியேட் பண்ணி கொடுத்துருக்கான். அப்பதான் மக்கள் பயந்துட்டு இதுல இனி விவசாயம் பண்ண முடியாதுன்னு நிலத்தை சேல் பண்ணுவாங்கன்னு அப்படின்னு நினைச்சு இந்த மாதிரி பண்ணியிருக்காங்க. இதை போய் ஊர்ல இருக்கிற யங்ஸ்டர்ஸை வச்சு எல்லாருக்குமே சொல்லி புரிய வைக்கிறாரு விஜயகாந்த். ஊர் மக்கள் எல்லாருமே உண்மை தெரிஞ்ச உடனே வில்லன் கிட்ட கொடுத்த காசை திருப்பி கொடுத்து எங்க நிலத்தை திரும்பி கொடுங்க அப்படின்னு கேட்கிறான். அவன் இது எல்லாத்தையும் கண்டுக்காம நீங்க என்ன வேணா பண்ணிக்கோங்க, நிலத்தெல்லாம் திருப்பி தர முடியாது, நான் இந்த இடத்துல ஃபேக்டரி கட்ட போறேன் அப்படின்னு சொல்லிடுறான். இதுக்கப்புறம் ஊர் மக்கள் எல்லாம் போராட்டம் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. விவசாயிகள் போராட்டத்தை அரசாங்கமும் கண்டுக்கவே இல்லை. 10 நாள் ஆகியும் கவர்மெண்ட் எந்த ஒரு ஆக்ஷனும் எடுக்கவே இல்லை. இது யாருக்குமே கண்டுக்கல. அவன் பாட்டுக்கு அவனோட கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணிட்டே இருக்கான். இப்பதான் விஜயகாந்தோட பையன் ஒரு பிளான் பண்றான். சப்போர்ட்டுக்கு அவன் காலேஜ் ஃப்ரெண்ட்ஸை சென்னையில இருந்து ஊருக்கு வர வைக்கிறான். நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் இப்போ ப்ரொடெஸ்ட்ல ஜாயின் பண்றாங்க. எல்லா மீடியாவும் இதை ஷேர் பண்றாங்க. ஸ்டேட் இஷ்யூவா இருந்தது நேஷனல் இஷ்யூவா மாத்துறாங்க. நிறைய ஊர்ல இருந்தும் மக்களும் இந்த ப்ரொடெஸ்ட்ல ஜாயின் பண்றாங்க. கவர்மெண்ட் ஆபீசர்ஸே வராத இந்த ஊர்ல இப்ப எம்எல்ஏ எம்பின்னு அந்த ஊருக்கு வர ஆரம்பிக்கிறாங்க. சேம் டைம்ல அந்த சிமெண்ட் ஃபேக்டரி ப்ராஜெக்டை ஸ்டாப் பண்ணணும்னு நினைச்சு 3 ஃபார்மர்ஸ் வந்து அந்த ஊர்ல சூசைட் பண்ணிக்கிறாங்க. இதுக்கப்புறம் விட்டா ஒன்னாகாதுன்னு லீகலா அந்த கார்பரேட் கம்பெனி மேல கேஸ் போடுறாங்க. கேப்டன் விஜயகாந்த் தான் இந்த கேஸை எடுத்து வாதாடுறாரு. ஜஸ்ட் ஒரு தமிழ் ஆசிரியர் மட்டுமே இல்லாம சட்டம் படிச்சவரும். ஸோ கேஸ் முடிகிற வர கன்ஸ்ட்ரக்ஷனை ஸ்டாப் பண்ணணும் கோர்ட் சொல்லிட்டாங்க. கடைசி கிளைமேக்ஸ்ல இவங்க அந்த ஊர் மக்கள் கிட்ட இருந்து தான் ஏமாத்தி அந்த நிலத்தை வாங்கியிருக்காங்கன்னு கன்ஃபார்ம் பண்ணிட்டு மேலும் அந்த விவசாயிகளுக்கு இழப்பீடு தரணும் அப்படின்னு கோர்ட்ல இருந்து தீர்ப்பு வருது. ஒரு தமிழனா நம்ம யார்கிட்டையும் எந்த இடத்துலையும் நம்ம தோத்து போயிடக்கூடாதுன்னு ஒரு டைலாக் சொல்றாரு விஜயகாந்த். இப்படி சொல்லி தான் அந்த கோர்ட்ல வந்து அந்த கிளைமேக்ஸின் முடியுது. இதுக்கப்புறம் மீண்டும் அந்த கிராமம்ல வந்து வயல்வெளிகள் அப்படின்லாம் பச்சை பசையா மாறுது. இதோட இந்த மூவி கதையை நம்ம முடிக்கிறோம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த மூவி கதை வெறும் தமிழ் மக்களின் கலாச்சாரம், பாரம்பரியம், விவசாயம் பத்தின கதை தான். இந்த கதை பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு கமெண்ட் பண்ணுங்க. கேப்டன் விஜயகாந்தோட ஃபேன்ஸ் எல்லாருக்குமே அவர் கடைசி படத்தோட இந்த கதையை ஷேர் பண்ணுங்க. அடுத்து வேற சூப்பரான ஒரு கதையில சந்திப்போம். நன்றி, வணக்கம்.